டியர் அசோசியேட்ஸ் வணக்கம். மணிகண்டன் ஆர்மன் கம்யூனிட்டியில் பெல்டெக்ஸை ப்ரொமோஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி லாமோன்ற நிலையில் அடைந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேங்க. கிரிப்டோ துறையில் இந்த கம்யூனிட்டி மூலமாக கடந்த ஒரு 9 வருஷமாக சிறப்பான செயல்பாடுகளை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்து இந்த பிளாக் செயின் துறைக்கான ஒரு நாலேஜையும் சரி, இந்த கிரிப்டோ துறையோட வளர்ச்சிகளையும் சரி நல்ல முறையில் புரிய வச்சு இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்டை ஒரு அற்புதமான முறையில் நமக்கு ஒரு நல்ல நாலேஜோட ட்ரைனிங்கோடு வழிநடத்தி இந்த துறைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு புரியாத ஒரு தெரியாத புதிரான ஒரு ப்ராடக்டை அற்புதமாக புரிய வச்சு தெரிய வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு அற்புதமான வழிகாட்டுதலோடு தொடர்ந்து நம்மளை பயணிக்க வச்சு ஒரு சின்ன முதலீடு 2016 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சபட்சம் இன்றைய தேதியில் ஒரு 8 வருஷத்தில் ஒரு 1 கோடி ரூபா அளவுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இன்வெஸ்டாருக்கே கொடுத்துருக்க ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிடிசி பெல் கிரிப்டோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பிடிசி டியூ என்ற நேமில் ரன் ஆகி ஜிசிசியாக விரிவடைந்து இன்றைக்கி ஒரு பெயர் மாற்றம் ஆர்மன் கம்யூனிட்டி மூலமாக இன்றைக்கி நம்ம பெல்டெக்ஸை வந்து அற்புதமான முறையில் உலக அளவில் நம்ம வர்த்தகத்தை விரிவடைய வச்சுருக்குங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரில்லியனஸை உருவாக்கி கொண்டிருக்க ஒரு கம்யூனிட்டியாக மாறிட்டுருக்கு. அது அற்புதமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பொருளாதார சுதந்திரம், ரெசிடல் இன்கம், அதை தாண்டி ஒரு எக்ஸோட்டிக் லைஃப் அடையக்கூடிய ஆண்டர்ப்ரனர்களை நாம் உருவாக்கி இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட் மூலமாக உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஒரு அற்புதமான குறிக்கோளோட இந்த கம்யூனிட்டியில் இயங்கிட்டுருக்குங்க. நல்ல தலைவர்கள் இதை வந்து இயக்கிட்டுருக்காங்க. அற்புதமாக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இனி இந்த பிளாக் செயின் துறையும் கிரிப்டோ தான் அடுத்த 20-30 வருஷத்துக்கு ரூல் பண்ண போகுது. அடுத்த 20-30 வருஷம் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியும், அதை தாண்டி ஏஐ மெட்டா, ஸோ இன்றைக்கி பிளாக் செயின் துறையை சார்ந்து இயங்கிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு துறை தான் மிகப்பெரிய அளவில் வளரப்போகுது. இன்றைக்கி யாரும் பெரிய அளவில் பணம் பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க வைக்க உருவாக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஒர்க்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி மூலமாக தாங்க நடக்கும். அதையும் தாண்டி இந்த ஸ்மார்ட் ஒர்க் நெட்வொர்க்கில் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளையை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இயங்குதுங்க. ஸோ அற்புதமான ஒரு வலைதளத்தை கொண்டு வந்து அற்புதமான ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி ஒரு கட்டமைச்சு ஆர்டிசி அப்படின்ற ஒரு சில விதிமுறை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இன்றைக்கி பல ஆண்டர்ப்ரனர்களை உலகம் முழுக்க உருவாக்கக்கூடிய களமாக நம்ம இயக்கிட்டு பல ட்ரில்லியனஸை உருவாக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கடந்த 8 வருஷத்தில் வாரன் பஃபட் சொன்ன மாதிரி தான், நீ படுத்து உறங்கினாலும் நீ செய்த முதலீடு உனக்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து பல ரெவல்யூஷனரி வந்து உருவாக்கி இன்றைக்கி பல ட்ரில்லியனஸை உருவாக்கி வந்துட்டுருக்கு இந்த சிஸ்டம். ஸோ இப்படி கட்டமைக்கப்பட்ட சிஸ்டத்தில் இன்றைக்கி பல ட்ரில்லியனஸை உருவாக்கி வழி நடத்திட்டுருக்கோம். அது இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டு அற்புதமான முறையில் கட்டமைக்கப்பட்டு இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பல ட்ரில்லியன்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்க. ஸோ அதனால் இந்த கம்யூனிட்டியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நமக்கு கிரிப்டோ துறை அடுத்த ஒரு 20-30 வருஷம் சிறப்பாக செயல்பட இருக்குது. 2016 கம்யூனிட்டி அற்புதமாக இயங்கிட்டுருக்கு. இன்றைக்கி 9 வருஷம் கடந்து இன்றைக்கி இந்தியாவிலே இல்லை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கிரிப்டோக்கான வழிகாட்டியே அற்புதமாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரன் பண்ணுற ஒரு அமைப்பு வேர்ல்டுலேயே இந்த பெஸ்ட்டு சிஸ்டமாக சொல்லலாம் ஆர்மன் கம்யூனிட்டி. அதில் நாம் இருக்கிறதெல்லாம் பெருமைக்குரிய விஷயங்க. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் வளர்ச்சின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தேவைப்படுது 30% இந்த ப்ராடக்ட் மூலமாக கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நாளாக குறையலாம். ஸோ மக்கள் நிறைய உள்ளே வர காத்திருக்கிறதுனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த துறையை பொறுத்து இன்வெஸ்டர்களுக்கு அமைய காத்திருக்கு. அதனால் இந்த கம்யூனிட்டி மூலமாக இந்த துறை மிக சிறப்பாக வளர்கிற பட்சத்தில் இந்த கம்யூனிட்டியில் நம்மளுடைய பயன்பாடு என்ன இருக்குன்னா, நம்ம அசோசியேட்ஸாக உள்ளே வரும்போது எக்ஸ்சேஞ்சிலலாம் நம்ம போய் ஸ்டேக்கிங் வாங்கி வச்சோம்னா காயின் அப்ரிசியேஷன் ஆகும். 20,000 காயினுக்கு மேலே இருக்குங்க. இன்றைக்கி எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் விற்றுக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் நம்ம ஏறிச்சுன்னா விற்றுருவோம். ஹோல்டிங்ஸை பொறுத்து நமக்கு புக் ப்ராஃபிட் பண்ணிடுறோம். அதுக்கு ப்ராஃபிட் கவர்மெண்ட் கட்டிட்டா போதும். பட் வேறஸ் நாம் இங்கே இதே எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பெல்டெக்ஸை வாங்கினாலும் அதே காயின் தான் கிடைக்கும். அப்ரிசியேஷன் ஆச்சுன்னா செல் பண்ணலாம், புக் ப்ராஃபிட் பண்ணலாம். வேறஸ் நம்ம இங்கே வாங்கின பெல்டெக்ஸை நாம் வந்து ஆர்மன் கம்யூனிட்டியில் ஸ்டேக்கிங் கொடுக்குற பட்சத்தில் தே வில் கிவ் சம் ரிவார்ட்ஸ்.
ஸோ ஏர் ட்ராப்புன்ற மெத்தடில் நிறைய கம்யூனிட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே வர்றது அலாட்மெண்ட் கொடுத்த கம்யூனிட்டிக்குன்னு அலாட் பண்ண காயினில் நமக்கு இந்த ஏர் ட்ராப்ஸ் மெத்தடில் ஸோ ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி கொடுத்துட்ருக்கு. அது பிஸ்னஸ் செட்டப்லேயும் இன்னும் பெருசாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நமக்கு வந்து இந்த கம்யூனிட்டி அற்புதமாக கொடுத்து இன்றைக்கி ஒரு 9 வருஷமாக இயங்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டியில் நம்ம இயங்கும் போது கிரிப்டோவை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பல மடங்கு பெருக்கிறது தாண்டிலும் காம்பவுண்ட் பேஸில் நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி ஒரு சிஸ்டம் வைஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்டிசின்ற பேஸ்லேயே நம்ம ஆண்டர்ப்ரனர்களை உருவாக்கி அவங்க மூலமாக வழிநடத்தி உலகம் முழுக்க இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பையும் செம்மையமாக சிறப்புமாக ஒரு நாலேஜ் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ட்ரைனிங் மூலமாக இங்கே வந்து நமக்கு கிடைக்க இருக்குங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம செல்ஃப் ஆண்டர்ப்ரனரை உருவாக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் அதில் ஒரு பணம் வேணும், புகழ் வேணும், மாலை மரியாதை எல்லா மக்களுக்கும் சேர்க்கக்கூடிய பிஸ்னஸ் வாய்ப்பாக இருந்து எல்லா நாடுகள்லேயும் அந்த வர்த்தகத்தை விரிவடைகிற ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் எல்லா நாட்டிலையும் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் அமைப்பு இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து செய்யலாங்க.